மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 7. அது பழசுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொளும் ஆரது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் பொருள். தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம் போல் இனிக்கிறது, பால் போல் சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ என் நிஜ வடிவம் இதுவே என்று சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய். ஐயனே, எங்களை நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம். எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை ஆகும். அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம். அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதை இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.